பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 பிப்ரவரி 2026, 11 பிப்ரவரி 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறப்பா. ஸோ ஹெட்லைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தலைவரை நீக்க தீர்மானம். ஓம் பிர்லா இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவரை நீக்கிறதுக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து. ஏன்னா முக்கியமான விவாதங்கள் எதுலேயுமே எதிர்கட்சி தலைவரை பங்கேற்க விட மாட்டாரு, சரிங்களா? அதனால இந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு எதுவுமே இல்லை. மக்களவை தலைவர் பேர் ஓம் பிர்லா, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நியூஸ் ரொம்ப கம்மி தான். 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாள். இந்த இது பாருங்கள், ரொம்ப முக்கியம். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்தடிமை முறை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு எந்த ஆண்டு உருவாக்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 2030ஆம் ஆண்டு. இது ரொம்ப மெயினானது. இப்போ ஒரு இடத்துல கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க மீட்கப்பட்டுருவாங்க, சரிங்களா? ப்ளஸ் அவங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர் விடுதலை சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு நிவாரணத் தொகையும் அளிக்கப்படும். அப்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒரு இடத்துல காணப்பட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே மீட்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் மூலியமாக விடுதலை சான்று வழங்கப்பட்டு அவங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். சரியா? ரைட், ஓகேப்பா. அதான் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது திரும்ப திரும்ப வருது. பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ற நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, மாணவர்கள் எக்ஸாம் டைம் டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக பிரதமர் மோடி தலைமையில் நிகழ்ச்சி, சரிங்களா? ஒரு கலந்துரையாடல் மாணவர்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் நடக்கிறதா என்னென்னா பரீட்சா பே சர்ச்சா, சரிங்களா? அந்த தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது. ஸோ கோவை, சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர், அசாம் மாநிலம் குவஹாட்டி மற்றும் குஜராத் மாநிலத்தை மாணவர்களுடன் டெல்லியில் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போ இந்தந்த மாநிலங்கள்லேருந்து அந்த குழந்தைகள் போயிருக்காங்க. அடுத்து இந்த ஆக்சுவலாக இது ஆன்லைன் மூலியமாகவும் நிறையா குழந்தைகள் பங்கேற்றாங்க. இதில் 4.5 கோடி பேர் மொத்தம் பங்கேற்றிருக்காங்கப்பா 2026ஆம் ஆண்டு. ஏன்னா 2025 3.53 கோடி பேர் பதிவு செஞ்சு இந்த பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை அந்த கலந்துரையாடலில் ஆன்லைன் மூலியமாக கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுவே கின்னஸ் சாதனையாக இருந்துச்சு. இந்த ஆண்டு 2026 4.5 கோடி பேர் இந்த பரீட்சா பே சர்ச்சாவில் கலந்துருக்காங்க. சரியா? வேறு நமீபியா செஷல்ஸ் நாட்டோட அதிபர் பேர் பேட்ரிக் ஹெர்மிக், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேறு உள்ள எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, ஓகேங்களா? வேறு இந்த நக்சல் தீவிரவாதம் மார்ச் 31க்குள்ளே டோட்டலாக ஒழிக்கப்படும். அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு கொடுத்துட்டே வர்றாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதாவது என்ன அப்படின்னா, மார்ச் 31க்குள்ளே, சரிங்களா? 21இல்லைப்பா, சாரி, மார்ச் 31க்குள்ளே நக்சல் தீவிரவாதம் டோட்டலாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சத்தீஸ்கரில் அந்த பஸ்தர் பகுதி, அதுதான்ப்பா அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருது. ஏன்னா அதுதான் நக்சல் அதால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வருது. இப்போ கூட பஸ்தர் பண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடந்துச்சு. அதில் குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க. எங்கன்னா சத்தீஸ்கரில். ஸோ கூடிய விரைவில் டோட்டலாக அந்த பஸ்தர் அப்படின்ற மாவட்டத்தில் நக்சல்கள் ஒழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், 2027க்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி. எங்கன்னா அந்த பகுதியில், சரிங்களா, பஸ்தர் பிராந்தியத்தில் 2027 அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி. 5 கிலோமீட்டருக்கு ஒரு தபால் அலுவலகம், அதான் மெயின். சரியாப்பா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு தபால் அலுவலகம். பழங்குடியின விவசாயிகள்கிட்ட இருந்து தானியங்கள் ஒரு குவிண்டாலுக்கு 3100 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப மெயினானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ்பா. ஏன்னா அந்த பழங்குடியின பகுதியில் நக்சல்வாதத்தை ஒழிச்சதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தேசிய மூத்தோர் தடகளம் நடைபெற்றிருப்பா கேரளாவில். சரியா? கேரளாவில் தேசிய மூத்தோர் தடகள போட்டியில் ஒட்டுமொத்த ஓவரால் சாம்பியன்ஷிப் கப்பை நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்கு. சரியா? அப்போ அது கேட்கலாம், தேசிய மூத்தோர் தடகள போட்டி நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கேரளா. ஒட்டுமொத்த கோப்பையை வாங்கினது யாருன்னா இந்திய அணி. சரியா? இந்திய அணி தான் ஒட்டுமொத்த கோப்பையை வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் இந்திய அணின்ற தமிழக அணி,
சரியாப்பா. இந்திய அளவில் நடைபெற்றதில் தமிழக அணி வந்து ஒட்டுமொத்த கோப்பையை வாங்கியிருக்காங்க. தேசிய மூத்தோர் தடகள போட்டியில் மொத்தம் ஆண்கள் அணி பார்த்தீங்கன்னா 109 தங்கம், 79 வெள்ளி, 84 வெண்கலம் அப்படின்னு மொத்தம் 272 பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. பெண்கள் பிரிவில் 55 தங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை குஜராத் ஒப்பந்தம்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அவரோட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை சரிங்களா. செயற்கைக்கோள்லேருந்து டைரெக்டாக இணைய சேவை கிடைக்கக்கூடிய வழிவகை செய்கிறது. ஸோ இந்த ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மக்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூட முடியாத அளவு இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கே வந்து இந்த டவர்லாம் அமைச்சு கொண்டு போகிறது, இன்டர்நெட் கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயம். ஸோ அதை போக்குற வகையில் இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை டைரெக்டாக நம்மளுக்கு சேட்டலைட்லேருந்து இணைய சேவை வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை குஜராத் அரசு போட்டிருக்காங்க சரிங்களா. யார் கூட அப்படின்னா எலான் மஸ்கோட, ரைட், எலான் மஸ்கோட நிறுவனம் இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற நிறுவனம் சரிங்களா. ரைட். மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் ஃபஸ்ட்டு துவங்கியிருக்காங்கப்பா சரியா. அதாவது சென்னையில் மட்டும் துவங்கினாங்க. இப்போ வந்துட்டு டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லட்சத்தீவில் புதுசாக ஒரு நண்டு கண்டறியப்பட்டிருக்கு சரிங்களா. அதுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் பேர் வச்சுருக்காங்க. லட்சத்தீவில் அகத்தி தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது, அதான் மெயின். இங்கே வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா. அந்த நண்டு மொத்தம் 3 மில்லிமீட்டர் தான், இவ்வளோ தூரம் தான் இருக்கும் சரிங்களா. 3 மில்லிமீட்டர் அப்படின்றது அந்த அளவு உள்ள ஒரு நண்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நண்டு வந்து கலாத்தியா அப்படின்னு ஒரு இனத்தை சேர்ந்த நண்டுப்பா சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் கண்டறியப்பட்டிருக்காங்க இங்கே சரியா. அதாவது இவ்வினத்தை சேர்ந்த நண்டுகள் ஸ்குவாட் லாப்ஸ்டர் என பொதுவாக அழைக்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலாத்தியா இனத்தை சேர்ந்ததுனால இந்த நண்டுக்கு இன்ன வரை இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, பேர் வைக்கல. அதனால பாலசுப்ரமணி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு எங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். ஸோ அவர் வந்து இந்த கடல் சார்ந்த ஆய்வுகள் நிறையா மேற்கொண்டிருக்காரு அந்த பேராசிரியர். ஸோ அந்த பேராசிரியரோட நினைவாக கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. புதிய வகை நண்டு சரியாப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கங்க சரி. ரைட். அதான் இந்த ஓம் பிர்லா மக்களவை தலைவரை வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல, இம்பீச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அரசியலமைப்பு சட்டம் 94C பிரிவு கீழே இவருக்கு வந்து நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க சரியாப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற 11ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப கம்மி, 10ஆம் தேதி தான் நிறையா நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா 91வது இடத்துல இருக்குப்பா சரியா. ஆக்சுவலாக ஜெர்மனி பெர்லின் சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற அமைப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இதை ரிலீஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. போன வருஷம் வந்துட்டு 96வது இடத்துல இருந்துச்சு இந்தியா, இப்போ கொஞ்சம் முன்னேறி 91வது இடத்துல இருக்குது. மொத்தம் 100 புள்ளிகள் 100 மார்க்குக்கு வந்து கணக்கெடுப்பாங்க. 0 புள்ளி அப்படின்றது ஊழல் மிகுந்த நாடு அப்படின்னு கருதப்படும். ஸோ மார்க் அதிகமாக ஆக ஊழல் குறைந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கப்படும் சரியா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 182 நாடுகளுக்கு 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. இதில் 39 புள்ளிகளோட இந்தியா 91வது இடத்துல இருக்குது சரியா. ரைட்டுப்பா. இதில் 89 புள்ளிகளோட டென்மார்க் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. போன தடவை டென்மார்க் தான், இந்த தடவையும் டென்மார்க் தான் சரிங்களா. ரைட், அதே தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இதில். இந்த மன்னான்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களாப்பா, அந்த மன்னா பிராண்ட் வந்து ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க சரியா. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் மேலோட்டமாக பார்த்துக்கங்க சரியா. ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த நம்ம மன்னா ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம்ல, இப்போ அது ரிலையன்ஸ் நிறுவனத்திட்ட இருக்குது. இது ரொம்ப மெயின். ஃபஸ்ட்டு தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டிருக்குப்பா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு துறைமுகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட்டது இங்கே தான். ஏன் அப்படின்னா இப்போ போர் எதுவும் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதி மேலே தான் கை வைப்பாங்க. ஸோ அந்த போர் அப்படின்றது அதிகபட்சம் இப்போ ட்ரோன் மூலியமாக தான் நடக்குது. அப்போ தூத்துக்குடி வஉசி துறைமுகம் அப்படின்றது
துறைமுகம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம், நாட்டோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறாங்க. அதனால் அந்த துறைமுகத்தில் ஃபஸ்ட்டு டைம் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு கருவி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே ஒரு துறைமுகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு கருவி வைக்கப்பட்டது வஉசி துறைமுகத்தில் தான். சரியா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் சும்மா ஒரு மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது கேட்கலாம், நாட்டிலேயே எத்தனாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா 2வது பெரிய பொருளாதாரம். சரியா? வேறு வந்துட்டு 14 வயதுள்ள 6 முதல் 14 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ அடுத்து வந்துட்டு அதிகமான பெண்கள் தொழிற்சாலைகளை வேலைக்கு போகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான்ப்பா இன்ஃபர்மேஷன். 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10/11. நன்றிப்பா.